நம்ம ஊர்ல எங்கேயாவது வீடை சுத்தி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஆனா சவுத் ஆப்பிரிக்கால ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபென்ஸ், அதாவது தொட்டோம் அப்படின்னா ஷாக் இல்லைன்னா அலாரம் அடிக்கிற மாதிரி ஃபென்ஸ் வச்சிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கால நம்ம எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ், மால், ரெஸ்டாரண்ட்னு எங்க போனாலுமே ஒரு வார்னிங் சைன் வச்சிருப்பாங்க. ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் இல்லைங்க, இங்கே நடக்கிற எதுக்குமே நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு அதில் எழுதியிருப்பாங்க. நிஜமாவே நம்மளோட திங்ஸ் ஏதாவது, ஈவன் காரே காணாமல் போனால் கூட அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சமாக அவங்க பண்ணுற ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரையோ இல்லை பொருளையோ எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றத நம்ம கிட்ட காமிக்கிறதுக்காக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வேணால் நம்ம கிட்ட கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய திருட்டு போகிறனால தான் எல்லா இடத்துலையுமே அவங்களோட சேஃப்டிக்காக இந்த மாதிரி வார்னிங் சைன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட வீடை சுற்றி பாதுகாக்கணும், உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸை சுற்றி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக, சேஃப்டிக்காக எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நம்ம அடிக்கடி அதை மாற்றிக்கிட்டே இருக்கணுமா. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கும்.